ஓம் சிவாய நம. தனுசு ராசிக்காரங்களை புரிந்து கொண்டு நடப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் தனுசு ராசிக்காரங்களாம் யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடவே முடியாதுங்க. ஸோ திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு கோவத்தோட உச்சிக்கு போயிடுவாங்க, திடீர்னு அவங்களே சமாதானப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மாறி மாறி தனுசு பண்ணிக்கிட்டே இருக்கும். தனுசை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருந்தால் தனுசை புரிஞ்சிக்கலாம். பொய் கொஞ்சம் அங்கே வந்துடுச்சுன்னா தனுசை புரிஞ்சிக்கவே முடியாது. ரியாக்ஷனே வேறு மாதிரி மாறிடும். ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அவங்க. ஆனால் அவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ சில நேரங்களில் சில உறவுகள்கிட்ட அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இங்கே தான் வந்து அந்த மிஸ் அவுட் ஆகும். என்ன மட்டும் உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இருக்க மாட்டீங்களான்னு ஆப்லண்ட் இருக்கவங்க கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தனுசு வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். மேக்ஸிமம் தனுசு ராசிக்காரங்களாம் புரிந்து நடப்பது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ ஏன் அப்படின்னா குருவோட ஆதிக்கம் இல்லையா? ஸோ அவங்க தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டு, தான் வச்சது சட்டம், யாருக்கும் நான் பண்ணிய மாட்டேன். இந்த ஆட்டிடியூட்லாம் தனுசு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள புரிந்து நடப்பது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்களை புரிந்து கொண்டால் அவங்கள மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல உதவிகள் பண்ணக்கூடியவங்க யாருமே கிடையாது. ஸோ ஆனால் அவங்களை புரிஞ்சு